உங்கள் அண்ணன் திரண்டி நகை பாக்கிலாம் போயிட்டு போகிறேன். எப்போ கேட்டாலும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சாலம் கட்டிட்டு இருக்கேன் நீங்கள் உட்காந்து? உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு என்ன பார்த்தா வக்கத்தை பயமே தெரியுதா உனக்கு? உன் அண்ணன் மேலே வக்கீல் ஓட்டி சொல்ல போகிறேன். என்னங்க நீங்க யாருக்கு மாறா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா யாருக்கு மாறா பேசிட்டு இருக்கேன்? இப்படியே பேசிட்டு தான் வழக்கு வர போகுது பாருங்க. வழக்கு வர போதா? என்னல வழக்கு வர போகுது? நான் பார்க்காத வழக்கா? நான் பார்க்காத இல்லைங்கம்மா. உங்க அண்ணன் என்ன ஏமாத்துவான், நான் எல்லாம் பார்த்து சும்மா சொஞ்சிருக்கேன். நானே கேன பயிலாளா? என்ன பைத்தியம் உனக்கு? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது. உன் அண்ணனுக்கு ஏம்பல மாப்பிள்ளை தெரியலையா? அசல்ல மாப்பிள்ளை போய் சொத்த வாங்கிட்டு வாடா. என்ன நாய் வாங்கிட்டு இருக்கீங்க? ஓ தாய் மாமா சொத்துல உனக்கு பங்கு இருக்குல, புரியுதா உனக்கு? போய் வாங்கிட்டு வாடா. போலாம் போலாம் வாங்கிட்டு வா. பாய் பையல ஊரா சொத்துக்கு இதுக்கு நாயா அலையறீங்க? நாயா அலையடா. போலாம் போய் வாங்கிட்டு வாடா. போலாம் இல்ல தங்க போலாம். தாய் மாமா சொத்துல உனக்கு பேருவாதி பங்கு இருக்கு, புரியா? போய் பங்கோட வாடா. சொல்லிட்டு இருக்க உள்ள போறா. நம்மளை காட்டி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஐயா நினைச்சிருப்பாங்களோ? ஒருவேளை மாப்பிள்ள நான் தான் பொண்ணு நினைச்சிருப்பாங்களோ? சரோஜா அக்கா கல்யாணம் நம்மளால தட்டி ஆகாம போயிடுச்சுன்னா மாப்பிள்ள என்னை பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஏழைங்க அழகா இருக்கிறது கூட ஆபத்து தான் போல. பாவம் சரோஜாக்கா எவ்வளவு ஆசையோட மாப்பிள்ளை பத்தி கேட்டாங்க. கல்யாணம் நின்னு போனா அவங்க தாங்குவாங்களா? நேரா மாப்பிள்ளை கிட்ட நடந்ததை எப்படியும் சொல்லிடணும். ஏங்க எங்க போறியா? யார பார்க்க போறியா? உங்க ஊர்ல ஒரு கருத்த ஜெமினி கணேசன் இருக்காராம், அவரை பார்க்க தான் போறேன். ஏங்க நீங்க சரோஜா தானே? அட நடந்து வர கரக்கத்துல கண்ணு தெரியாமல போச்சு. நீங்க தானா? ஏங்க என்ன பாக்குறதுக்கு எங்க ஊர் சட்டாம்பட்டி வரைக்கும் வந்திருக்கிய? என்னால நம்பவே முடியலங்க. அட சண்டாளி, உங்களை பார்த்ததுல இருந்து சரியா தூங்க முடியல, சாப்பாடு சேரல. சொல்ல போனா பாய் நினையாத குறை தான். கால் எனக்கு, கை அவனுக்கா? சொல்லுவா. எங்க ஒரு கவுள் நடந்து போச்சு. எங்க சரோஜாக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்ன பொண்ணு நினைச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னு சின்னையா பல விஷயம் சொன்னாரு. நானு மாரிமுத்தாண்டாச்சி வயல்ல வேலை செய்யற உழவு பொண்ணு. நீங்க பார்க்க வந்தது எங்க ஐயா மக சரோஜாக்காவை தான். நீங்க தானே சோப்பு சேலை பச்சை பாட்டு போட்டு கோயிலுக்கு வந்தது? அது நான் தான். ஆனா பொண்ணு அக்கா சரோஜா தான். அண்ணாச்சி பேச்ச நம்பி துணைக்கு வந்தது தப்பா போச்சு. எங்க அக்கா நல்ல குணவதி, உங்களுக்கு நல்ல பொருத்தமா இருப்பா. அவளுக்கும் உங்களை பிடிச்சு போச்சு. நீங்க உங்க நினைப்ப மாத்திக்கிட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். அத சொல்லதான் கருக்கல்ல வந்தேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நீங்க என்ன சொன்னாலும் நீங்க தான் எனக்கு சரோஜா. இந்த ஜென்மத்துல அது மாறாதுங்க. பனைமரத்துல பனங்காய் தான் இருக்கும், தேங்காய் இருக்காது. நீங்க உங்க மனசை மாத்திக்கங்க, அம்பிடுதேன்.
என்ன தைரியம் இருந்தா சரோஜாவோட மாப்பிள்ளைய போய் பார்த்திருப்பேன். யார் சொன்னாங்க நான் போய் பார்த்தேன்னு? முட்டாள் மாதிரி பேசாதீங்க. வெள்ளச்சாமி ஏன் கத்துற? உலகமே ஏய் உன்னதான் எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து பேசுவ? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குதோ? உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டி. வயலுக்குள்ள விட்டம் பாரு, அதுதான் என் தப்பு. போடி வெளியில. அத்தை, நிலத்துல வந்து எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணனியா? ஊரு விட்டு ஊரு போய் என் மகளுக்கு பார்த்த மாப்பிளைய பார்த்து உறவாடிட்டு வந்திருக்க. அங்க போய் என் மக வாழ்க்கையை கெடுத்து விட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து வயல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கியா? போடி வெளியில போ. அண்ணாச்சு, வாங்க முனிசிப்பு, என்ன விஷயம்? தட்டாம்பட்டியில இருந்து நம்ம சம்மந்தி வந்திருக்காங்க. சம்பந்தி வாரம். வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒத்தால எல்லா வேலையும் நீங்களே செய்யறீங்களே, வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்கலாம்ல? நான் கூச்சப்படாம எல்லா வேலையும் பார்ப்பேன் சம்பந்தி. ஒத்த மக கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மருமை லோகு பார்த்துக்கிட போறாரு. எனக்கு பிறகு என் சொத்து பூரா அவருக்கு தானே. என்னப்பா என்ன சம்பந்தி, முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி சொத்து குறிக்க நாள் குறிச்சிக்க போல. ரொம்ப விறுவிறுந்தா இருக்கிய. ஆனா என் மகன் ஒத்த மாட்டு வண்டியா அலையிறான், சோடி போடத்தான் பயப்படுறான். ஏன் சம்பந்தி, மாப்பிள்ளைய வைத்தியர் காளிமுத்திர கூட்டு போறது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கோ? சேச்சே, நானே 6 புள்ள பெத்தவன். என் மகன் எக்ஸ்ட்ரா 2 புள்ள பெத்துக்குவான். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான், உங்க பொண்ணை பிடிக்கலையா? அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றானா? என்ன சங்கரலிங்கம், புள்ள ஊட்டி வச்சுட்டு வறுமையில இருக்கேன், என் மயன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், சூரியன் கிழக்க தான் மறையுதுன்னு நான் சொன்னா ஆமா மறையுதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு மண்டையை நீட்டினேரு. இப்ப பிறல்றேரு. நான் பரவாயில்ல, நீங்க தான் பசங்க வேலை பார்த்துருக்கீங்க. பொண்ணு கூட ஒரு துணை பொண்ணை அனுப்பி கவுல் வேலை பார்த்துருக்கீங்களா? என்னைய குரல வஸ்துற? நல்ல குடும்பம் சம்பந்தம் பண்ணலான்னு நான் கட்டின கோட்டையில நீங்க தான் மம்பட்டி வச்சு கொத்துட்டீங்களா? என்ன பேசுற? என்ன முனிசிப்பு என்ன சொல்றாங்க? அண்ணாச்சி, பதட்டப்படாதீங்க. என்ன விவரம்னு கேட்போம், வெயிட் பண்ணுங்க. சார் ஓய், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? வேலைக்காரிக்கு பட்டு புடவை கட்டி அனுப்பலாமா? அனுப்பிச்சே சரி, அவளை வீட்டோட கட்டி போடாம வெள்ளையா விட்டீங்க. அதனால என்ன? உலகம்மைக்கு விஷயம் தெரியாதுல்ல? என்ன தெரியாதா? தேரெழுத்து தெருவில் விட்டது அவதாயா? அந்த உலகம்ம ஊரை தாண்டி வந்து என் மகனை பார்த்து உண்மையை சொல்லிவிட்டான். அவனும் அந்த சிவத்த பிள்ளைய தான் கட்டுவேன், அடைந்தால் உலகம்ம, இல்லன்னா மரண தேவின்னு கிறுக்காய் போயிட்டான் என் மயன். நீயும் மகனு வேணா கிறுக்கீங்களா தெரியுங்க? என்னை கிறுக்க நாக்க முயற்சி பண்ணாதீங்க. யோ, பேச்சு வாக்கில் இடி இறக்கி இடுப்புல வச்சியா? உலகம்மா, நீ செஞ்ச சகாயத்தை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. நெசத்தில் நீ புலிக்கு பிறந்தவ தான். இனிமே இந்த மார்மத்தை பற்றி கவலைப்படண்டாம்ல. இந்த சின்னையா இருக்கேன், தைரியமாக இரு. இந்த வீட்டை ஒன்று நீ காலி பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. என்ன வாண்டி? நல்லது பல விஷயம். அவன் வயல் இல்லைன்னா என்ன, என் வயக்காடு இருக்கு. ஆமாம், நீ எப்போ சட்டம்பட்டிக்கு போன? இந்த மாப்பிள்ளையை பார்த்து நிறைய பேசிட்டியா? நான் ஒன்றும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு போல. எனக்கு என்னவோ நடந்தது பிசிறா தோணுச்சு, அதனால போனேன்னு சொன்னேன், அம்பிடுத்தேன். எப்படியோம்மா என் குடும்பத்தை வாழ வச்சுட்டேன். என்ன மாயண்டி? ஐயா, இந்த சீமையிலே உன் மகா பெரிய மூலக்காரிப்பா, நீ யோகாரன்ப்பா. சரிம்மா, வரமியா? வாங்கய்யா, வா.
லீலாக்கா யாரு? வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க பட்டியில இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பட்டிலாம் போட்டிருக்கீங்களாக்கா? அட நீ வேறடி. 3 வேளை சோத்துக்கு 4 வேலை பார்த்தா தானே முடியும். புழுக்க பெருக்கினா 4 காசு கிடைக்கும். அதான் வந்தேன். ஆமாம், நீ என்னைய தேடி வந்திருக்க? மாயாண்டி ஐயா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க. எனக்கு வேலை வேணும்க்கா. நீ இந்த அண்ணாச்சி வயல்ல செல்ல பிள்ளையாச்சே. இல்லக்கா, அங்க ஆள் கூடி போயிருச்சான். அதான். இங்க சட்டாம்பட்டி மிராசு தோப்புல வேலை இருக்கு. 2 ரூபா தான் கூலி. ஆனா 5 கல்லு நடக்கணும். வரியா? ஆ? ஒத்த ரூபானாலும் நான் வாரேன். கொண்டையில வைக்கிற பூவை மண்டையில வச்சிருக்கியே, நீ என்ன ஊருக்கு புதுசா? இந்த உலகம்ம இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே புதுசு. ஆமா, இந்த ஊர்ல படிச்சவங்க நிறைய பேர் இருக்காகலாமே. ஆமா ஆமா, அதே ஊரே குட்டிச்சாரா போயிட்டு இருக்கு. ஆமா, உங்க ஊர் பையன் ஒருத்தன் எங்க ஊர் பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே, அவங்க எப்படி? அந்த பொண்ணை முழுசா கட்ட மாட்டேன்ட்டானா. ஏன் மாட்டேன்ட்டாக? பலரும் பல மாதிரி பேசுறாங்க. ஒரு செவத்த மோகினி பொண்ணு தோட்டத்துல வந்து பேசினாலாம். அந்த சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பையன் ஐயாட்ட போய் அந்த பிள்ளைய கட்டிக்க மாட்டேன்ட்டானா. மாயாண்டி, ஐயா நீ என்னதான் தவியா தவிச்சாலும் சரி, வாங்கின பணத்தை முழுசா கட்டாம இந்த கோர்ட்டுக்கு வெளியில போக முடியாது. முழுசா கட்டுறதுக்கு வழியை பாரு முதல்ல. எல்லா உலகம்மா வெரசா போத்தா. உங்க ஐயா மாயாண்டிய ஊருக்குள்ள வச்சு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. வெரசா போய் என்னன்னு பாரு புள்ள. ஏய், பா, பா, ஏய், வாடா, பா. ஏய். ஐயா! ஐயா! என்னையாச்சு? யாரும் உங்களை கோட்டுக்குள்ள இழுத்து வச்சாங்க? வாங்கின கடனுக்காக சோறு தண்ணி இல்லாம கோட்டுக்குள்ள வச்சு அவமானப்படுத்துறாங்கம்மா. மாமா, ஏன் எங்க ஐயாவை இப்படி கோட்டுக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? வாங்க ஐயா போலாம். ஏன் புள்ள, பெரிய மனுஷங்க இத்தனை பேர் இருக்கோம், உங்க ஐயனை அப்படியே கூட்டு போயிருவியா? என்ன நினைச்சுக்கிட்ட? அக்கிரமம் பண்ணாதீங்க. எங்க ஐயா என்ன தப்பு பண்ணாரு? எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க? ஓ மாமன்ட்ட வாங்கின கடன் தாவா இன்னைக்கு வட்டி முதலமா பைசல் பண்ணி ஆகணும். மாமா, உங்களை மலையா நம்பி இருந்தேன். எங்க ஐயா மரத்துல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு ஐயம்மா, ஐயா, கால் கால் போச்சு, போச்சே. மருத்துவ செலவுக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட தானே வாழ்க்கையே நடக்குது. நீங்க கங்கணம் கட்டி இப்படி அவமானப்படுத்தாதீங்க. உலகம்மா, போனா போட்டோம்னு விட்டு போறதுக்கு கால்னா காசு இல்லை, முழுசா 50 ரூபா. இவன் ஆயுசு முடியறதுக்குள்ள வாங்க வேண்டாமா? உலகம்மா, ஊரை பகைக்க வேண்டாம்மா. கடனுக்கு நேரம் கேட்டு வாங்கிக்கம்மா. மச்சான் பெரிய சாலக்காரன். தரங்கட்ட பசங்கம்மா, தரையில கிடக்கிறதெல்லாம் தரமில்லைன்னு நினைக்கிறாங்கம்மா. மனசெல்லாம் கல்லா கிடக்குதும்மா, கல்லா கிடக்குது. உலகம்மா, வயசும் வனப்பு இருக்குல்ல, எதையாவது செஞ்சு காசை கொண்டாந்து கடன் அடைச்சி உங்க ஐயாவை கூட்டு போ. பெஞ்சில உட்காந்துட்டா நீங்க பெரிய மனுஷங்களா? ஏடா, என்ன ஜவடா விடுத? உங்களெல்லாம் இப்படி கேட்டா சரிப்பட்டு வராது. எங்க ஐயாவை எப்படி மீட்டுட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நான் சர்க்கார்ட்ட போறேன். போடா, எங்கனாலும் போலாம். அம்மா, வேண்டாம் வேண்டாம்மா. என்ன மச்சான்? ஐயா இங்கே இருங்க, சத்த நேரத்துல வரேன். அம்மா, உலகு வேண்டாம்மா. உலகம்மா, 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 சொல்லு கேட்காம போறா. இடையில எங்கேயும் போகக்கூடாது. ஐயா இருக்காங்களா? இருக்காருமா. ஐயா,
எங்க ஐயாவை கோர்ட்டுக்குள்ள நிறுத்திருக்காங்கயா, கொஞ்சம் வந்து கேளுங்கய்யா. பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷன் பக்கமெல்லாம் வந்துக்கிட்டு போமா, போய் உங்க ஐயனை வர சொல்லுமா. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு ஐயாவை கோர்ட்டுக்குள்ள நிறுத்திருக்காங்க. ஐயனை வர சொல்றீங்க? பொம்பளை ஆம்பளை பேசிக்கிட்டு வாங்கயா. ஏமா உங்க ஐயா என்ன சில்லா கலெக்டரா? கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுமா. கஞ்சி தண்ணி குடிக்காம அவங்க அங்கேயே கிடக்காங்க. இன்னைக்கு நீங்க வரலைன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. அம்மா நாளைக்கு மந்திரி ஊருக்கு வராரு, ஏகப்பட்ட சோழி கிடக்குமா. மந்திரி நானும் பாப்பேன், விஷயத்த சொல்லிடுவேன், அப்புறம் நீங்க வருந்தாண்டா. இது என்னடா வம்பா போச்சு, என்ன பண்றது? எசக்கி ஐயா சைக்கிள் அடப்பா. ஏமா போவான்.